இன்னைக்கான ரோ எபிசோடோடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு இருந்துச்சு. நான் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பா பால் ஹேமனை தொட்டா தலைவன் இறங்கித்தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிராக் லெஸ்னர் பால் ஹேமனுக்காக இறங்கி செத் ரோலின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிருப்பாரு. கொத்து கொத்தா எத்தனை மாஸ்க் மேன் வந்தாலும் சரி போட்டு பொழந்து கட்டிட்டு போயிட்டே இருந்தாரு. மாஸ்க் மேனா இருக்கட்டும் எந்த மேனா இருக்கட்டும், நான் தாண்டா இங்க கிங்ன்ற மாதிரி அடிச்சு துவச்சிட்டு போயிட்டே இருந்தாரு. பட் சீரியஸா ட்ரிபிள் எச் உடைய இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓபா ஃபேமே இதுல என்ட்ரி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அவருடைய அந்த பிஜிஎம் போட்டோன்னா கிரௌட் ஒரு ரியாக்ஷன் காட்டினாங்க பாருங்க, அல்டிமேட் கூஸ் பம்ப்ஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்த பிராக் லெஸ்னர் செத் ரோலின்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் வந்திருக்குமா இருக்கும். ஓபா ஃபேமி ரிங்குக்குள்ள வரும்போதே ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாரு. நீ யாரா வேணா எழுதிட்டு போ, இப்போ இது என்னுடைய ரிங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாரு. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிராக் லெஸ்னர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ண மாதிரி, அதாவது கொஞ்சம் லைட்டா பயந்த மாதிரி எல்லாம் ரியாக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு. அண்ட் ரிங்குக்கு என்டர் ஆகணும்னே அவ்வளோ பெரிய ஒரு மலையை குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி கீழே பாவம் ஒன்று அடிச்சிருப்பாரு ஓபா ஃபெமி. உங்கள எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, பாவம் அடிச்சதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை பார்த்து ஸ்டெப் ஆன் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது ஓபா ஃபெமியை அவரோட காலை தூக்கி மேலே வை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே ட்ரூ மேக்கன்டையரை பெருசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்மெண்ட்ல பெல்ட்டை தூக்கி நீ காட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாரும் அதை பார்த்துருப்போம். இந்த யங் டேலண்ட்ஸ் எல்லாம் பிராக் லெஸ்னர் வந்து புஷ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதுவும் இதுவும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். அண்ட் ஓபா ஃபெமி காலை பிராக் லெஸ்னர் மேல வச்சு ஃபைனலா அவருடைய அந்த ஓபன் சேலஞ்சை அவர் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டை கோஃபி கிங்ஸ்டனும் பிகியும் பார்த்துக்கிட்டு இருந்தா பயங்கரமா சந்தோஷப்படுவாங்களா இருக்கும். எங்களை தான் நீ ஈஸியா சாச்சிட்ட, ஆனா இவர் எங்களுடைய ஃபைனல் பாஸ், இவரை உன்னால தொடக்கூட முடியாதுன்னு மனசுல நினைச்சிருப்பாங்களா இருக்கும். பட் எனிவேஸ் இந்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்சல்யூட் சினிமா. ரெஸ்ல்மேனியாவுடைய மெயின் இவெண்ட்டை தாண்டி மத்த பெரிய மேட்சஸ்க்கெல்லாம் இப்பதான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்க டீம் பிராக் லெஸ்னரா இல்ல டீம் ஓபா ஃபெமியான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் ரெஸ்லிங் ஃபேன்ஸ், WWE அண்ட் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினிஷர்ஸை கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போயிருங்க.